எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16, 17, 18 3 வசனத்தை வாசிப்போம். ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுபவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிக நித்திய கன மகிமை உண்டாகுகிறது. ஏனெனில் காணப்படுபவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே காண்கிறதெல்லாம் அநித்தியம். இந்த உலகம், மண், பொண்ணு, ஜனம், பணம், நம்முடைய அறிவு, விஞ்ஞானிகள், இந்த உலகம் எல்லாம் அநித்தியமானது, காணாதோ நித்தியமானது. அப்போ நித்தியமானதை எப்படி அறிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அநித்தியமானது உலகத்தை யார் தந்தாங்க? இந்த அநித்தியமான வாழ்க்கை யார் தந்தாங்க? அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே காண்கிறதை நாம் தினந்தோறும் காண முடியாது. இன்றைக்கி யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பாங்க, இல்லாமல் போவாங்க. ஆகவே காண்கிற மனுஷனும் காணாத போய் விடுகிறான். காண்கிற உலகத்திலிருந்து காணாத உலகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு உலகத்தை அதைப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? லாபமில்லாத வாழ்க்கையில் தான் நம்ம தினந்தோறும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். லாபமானது என்ன? நித்தியமாய் வாழுகிற இந்த பூமி அரசு தர முடியுமா? தேவன் இலவசமாய் தந்தார். பரலோக ராஜ்யம் இலவசமானது. தங்க ரோடு, தங்குவதற்கு வைரக்கல்லால் கட்டப்பட்ட வீடு, அதை நாடாவிட்டால் இந்த உலகம் எல்லாம் சுடுகாடு. ஆகவே காணாததை நோக்குகிற நமக்கு இந்த லேசான உபத்திரம், எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. நாட்டையே ஆள்றாரு, வீட்டில் அம்மா இருக்குது, சந்ததி இல்லை. இப்படி நிறைய குடும்பங்கள். என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி எதுக்காக வாழ்கிறோம்? ரட்சிப்பை, காணாத ராஜ்யத்தை கண்டு கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து காண்கிற உலகத்துக்கு மறுபடியும் பிறக்கணும். மாம்சத்தில் பிறந்தால் மண் உலகம், ஆவியில் பிறந்தால் விண்ணுலகம். ஆகவே மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. அதுக்காகத்தான் ரொம்ப லேசாக, லெகுவாய், மென்மையான ஒரு செயல். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பாவி, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ ஜீவனை தருகிறார், ஜீவ சுவாசத்தை தருகிறார். இந்த சுவாசம் நம்மோடு எத்தனை நாளைக்கு இருக்கும்? சீக்கிரமாக இந்த சுவாசம் நம்மை விட்டு போய்விடும். இந்த உலக வாழ்க்கையும் நம்மை விட்டு மறைந்துவிடும். ஆகவே மறையாத வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை, மரணமில்லாத நித்திய வாழ்க்கை, பரலோகராஜ்யம். காண்கிறது அநித்தியம், காணாததோ நித்தியம். அதை காண வேண்டும். கண்ணிருந்தும் காணாது இருந்தால் தினந்தோறும் பார்க்குறோம், பல உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்திலிருந்து பல கிரகங்களை பார்க்குறோம். எல்லாமே உலகம். அங்கே வாழ வைப்பது யார்? அதை உண்டாக்கின தேவன். இங்கே வாழ வச்சது யார்? இதை தந்த தேவன். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டு காண்கிறதெல்லாம் அநித்தியம், காணாத நித்தியம், அறியாவிட்டால் பைத்தியம், பைத்தியத்துக்கு வைத்தியம் சத்தியம், சத்தியத்தை அறிவோம், நித்தியத்தை சுதந்திரிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.